திருச்சியில் நடைபெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மண்டல அளவிலான அபாக்கஸ் மனக்கணித போட்டியில் 7 மாவட்டங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றிருந்தனர். பள்ளி மாணவ மாணவிகளிடையே கணித ஆற்றலை வெளிப்படுத்தி ஞாபகத்திறனை மேம்படுத்தும் வகையில் பிரைனோ பிரைன் அபாக்கஸ் பயிற்சி மையம் சார்பில் மண்டல அளவிலான அபாக்கஸ் போட்டி திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இன்று நடைபெற்றது. இப்போட்டியில் திருச்சி, தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் உள்பட 7 மாவட்டங்களிலிருந்து 7 முதல் 16 வயதிலான சுமார் 1000க்கும் மேற்பட்ட அபாக்கஸ் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மாணவர்களின் மூளைத்திறன், கணித அறிவு மற்றும் ஞாபக சக்தியை அபாக்கஸ் பயிற்சி வளர்க்கும். இதனிடையே குழந்தைகளின் கவனிக்கும் திறன், ஞாபக சக்தி, அறிவுக கூர்மை, வேகம் மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். மாணவ மாணவிகளின் போட்டி மனப்பான்மை மற்றும் தன்னம்பிக்கை அடிப்படையில் 3 சுற்றுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் கணித திறமைமிக்க மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களுக்கு வழங்கப்பட்ட கணித கேள்விகளுக்கு 3 நிமிடத்தில் தீர்வுகளை அபாகஸ் மூலம் தீர்வு கண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கப்பட உள்ளன. தற்போது உள்ள குழந்தைகள் செல்போன் மற்றும் வீடியோ கேம்களில் முழுவதுமாக மூழ்கியுள்ள நிலையில் இதுபோன்ற அபாக்கஸ் பயிற்சி அவர்களை அதிலிருந்து மீட்க உதவிகரமாக இருக்கும். மேலும் அவர்களது திறனை வளர்த்துக் கொள்ள முடியும் என்கின்றனர் போட்டி ஏற்பாட்டாளர்கள். Stop. Keep your pencils down on the paper. Down the paper. எல்லாரும் பென்சில் கீழே போட்டு போறீங்க. Clap for yourself. யாரெல்லாம் question paper வரலையோ please stand up. Those who not got question paper please stand up. Volunteers. இன்றைக்கி திருச்சியில் பிரைனோட ரீஜனல் காம்படிஷன் நடக்குது. திருச்சியில் இருக்கிற சுற்று வட்டாரத்துலேருந்து எல்லா குழந்தைங்களும் இங்கே வந்திருக்காங்க. இன்றைக்கி ஒரு 2000 குழந்தைங்க இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களோட மென்டல் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ் இன்றைக்கி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வந்திருக்காங்க. இந்த எக்ஸாம் ஒரு 3 நிமிஷம் எக்ஸாம். இதில் 60க்கும் மேற்பட்ட கணக்குகளை அவங்க சால்வ் பண்ண போகிறாங்க. பிரைன் குழந்தைங்களோட மெமரி, கான்சன்ட்ரேஷன், லிஸ்னிங் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ ஸ்கூல் போகிற குழந்தைங்க அவங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வீக்கெண்ட்ஸில் நம்ம பிரைன் கிளாஸ்க்கு வராங்க. ஸோ திருச்சி மற்றும் அந்த சுற்று வட்டாரத்தில் 100க்கும் மேற்பட்ட பிரைன் பயிற்சி மையங்கள் இருக்குது. அதுலேருந்து இன்றைக்கி ஒரு 2000 குழந்தைங்க இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது இன்றைக்கி சென்ட் ஜோசப் காலேஜில் இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி வின் பண்ணுற பசங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. சாம்பியன், கோல்டு, சில்வர்னு கொடுக்குறோம். பிரைன் பற்றி சொல்லணுன்னா பிரைன் ஒரு 45 கண்ட்ரியில் 1000க்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்கள் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கின்னஸ் ரெக்கார்டு, இந்த மாதிரி நிறைய கிட்ஸ் பெஸ்ட் கிட்ஸ் பிராண்ட் அவார்டு, இந்த மாதிரி நிறைய அவார்டு வாங்கின ஒரு கம்பெனி. ஸோ குழந்தைங்களோட படிப்பு ஸ்கூலில் நாலேஜ் சொல்லிக் கொடுக்குறோம். பிரைன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறோம். ஸோ ஒரு குழந்தைக்கு இந்த நாங்கள் சொன்ன ஸ்கில்ஸ் எல்லாம் ப்ளஸ் கான்ஃபிடென்ஸு, அவங்களோட பப்ளிக் ஸ்பீக்கிங் இது எல்லாமே டெவலப் பண்ணுறோம். ஸோ ஒரு குழந்தை ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப் பண்ணால் பிரைன் இஸ் த ஒன்லி சாய்ஸ். ஸோ இங்கே வர குழந்தைங்க மற்ற குழந்தைங்களோட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அவங்க ஸ்கூலில் ரொம்ப நல்ல மார்க் வாங்குவாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, அவங்க ஒரு பெரிய லீடராக உருவாங்க அவங்க. ஸோ இந்த கோர்ஸ் வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் கோர்ஸு. ஸோ ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க இந்த கோர்ஸ் வரும்போது ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ அதனால தான் இவ்வளோ பேரண்ட்ஸ் இவ்வளோ ஊர்லேருந்து இங்கே இந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸோட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறனால தான் இந்த கோர்ஸ் 45 கண்ட்ரிக்கு போயிருக்கு. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இந்த மாதிரி திருச்சி ரீஜன்லேருந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லா ஏரியாலையும் எங்களோட பயிற்சி மையங்கள் இருக்குது. இந்த டீச்சர்ஸ் இன்றைக்கெல்லாம் எஃபெக்ட் போட்டு இவ்வளோ குழந்தைங்களை இன்றைக்கி கூப்பிட்டு இந்த ஈவெண்ட்டை பண்ணியிருக்கோம். சமீப காலமாக குழந்தைங்க அதிகமாக மொபைல் ஃபோன்கள் அதிகம் பயன்படுத்துகிறாங்க.
அந்த மனநிலையை மாற்ற எவ்வளோ சீக்கிரத்தில் அது மாறுறாங்க அந்த எப்படி? ஆமாம், இப்போது நாங்கள் 2003 பிரெயின் பிரெயின் ஆரம்பித்ததுக்கும் இப்போ இன்றைக்கி இருக்க நிலைமைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. குழந்தைங்க அப்போ இருந்த குழந்தைங்களுக்கு வேறு, இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு இருக்க சேலஞ்சு வேறு. ஸோ அதனால் எங்கள் கோர்ஸை வந்து இது வரைக்கும் ஒரு 6 முறை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்கள வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன்லேருந்து கேட்ஜெட்லேருந்து இதுலேருந்து வெளியே கொண்டு வரதே ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அதனால் இந்த மாதிரி கோர்ஸ் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன். ஏன்னா குழந்தைங்கள வந்து கேட்ஜெட் இல்லாமல் அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த கோர்ஸில் வந்து குழந்தைங்கள வந்து கேட்ஜெட்லேருந்து வெளியே வர வச்சு இதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்க ஸ்கில்ஸ் ஆக்சுவலாக இம்ப்ரூவ் ஆகுது. கேட்ஜெட்டில் இருக்கும்போது அதில் வந்து மைண்டு ஃபுல்லாக அதில் ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ அதனால் வாரத்துக்கு 2 மணி நேரம் எங்கள் கிளாஸில் அப்புறம் டெய்லி ஒரு 15 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து குழந்தைங்க வெளியே வராங்க. ஸோ இன்றைக்கி குழந்தைங்களுக்கு இருக்க நிறைய சேலஞ்சு, பேரண்ட்ஸுக்கு இருக்க சேலஞ்சு வந்து பிரெயின் வந்து சால்வ் பண்ணுறோம். இன்றைக்கி எந்தெந்த மாவட்டத்தில் சார் உங்களுக்கு எந்தெந்த மாவட்டத்துலேருந்து இன்றைக்கி பண்ணிட்டு திருச்சி இருக்க சுற்றி ஒரு 7 மாவட்டங்கள்லேருந்து இன்றைக்கி குழந்தைங்க வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் தான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. குழந்தைகளுக்கு வந்து சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரி ஒரு 60 சம் இந்த 3 நிமிஷத்தில் அவங்க சால்வ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஈஸியாக அவங்களால வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மற்ற குழந்தைங்களோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களால பண்ண முடியும். ஸ்கூலில் எல்லா குழந்தைகளோட இவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கும். அவங்க வந்து ஒரு டீச்சர் ஒரு முறை நடத்தினாலே புரிஞ்சிடும். திருப்பி படிக்க வேண்டியதில்லை. எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குவாங்க. மற்ற குழந்தைங்களாம் எக்ஸாமில் டைம் பத்தாது. பிரெயின் குழந்தைங்க இன்னும் மற்ற குழந்தைங்களோட ஃபாஸ்ட்டாக எக்ஸாம் ஒரு 10 நிமிஷம் முன்னாலே முடிச்சிருவாங்க. இந்த அட்வான்டேஜ் மற்ற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு இருக்கும்.